பழைய நூலகத்தின் தூசு படிந்த ஒரு மூலையில் சூர்யா ஒரு மர்மமான புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான். அதில் மகிழ்ச்சியின் மாயப்பெட்டி பற்றிய குறிப்பு அவனது கண்களில் ஒரு புதிய சாகசத்திற்கான ஒளியை பற்ற வைக்கிறது. கழுத்தில் ஒளிரும் திசைகாட்டியுடன் சூர்யா மௌன மலைகளின் அடிவாரத்தை அடைகிறான். சுற்றிலும் பசுமையான மரங்களும் உயர்ந்து நிற்கும் மலைகளும். அவனது முகம் லட்சியமும் உறுதியும் நிறைந்ததாக இருக்கிறது. மலைப்பாதையில் அடர்த்தியான மறதியின் மூடுபனி சூர்யாவை சூழ்ந்து கொள்கிறது. அவனது திசைகாட்டி மங்கத் தொடங்குகிறது. ஆனால் அவன் தன் தாயின் பாடலை மனதிற்குள் பாடி நினைவுகளை பாதுகாத்து கொண்டு தைரியமாக முன்னேறுகிறான். மலையின் உச்சியில் மாயப்பெட்டியை பாதுகாக்கும் சோகமான முதியவரை சூர்யா சந்திக்கிறான். முதியவரின் முகம் சோர்வுடனும் நம்பிக்கையற்றும் இருக்கிறது. சூர்யா அவரிடம் பேசத் தொடங்கி மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறான். மௌன மலைகளின் மேல் ஏறிக்கொண்டிருக்கும்போது சூர்யா ஒரு விசித்திரமான பாதைக்கு வருகிறான். அங்கு ஒளிரும் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பெரிய கற்கள் பாதையை மறிக்கின்றன. இந்த கற்கள் ஒரு வரிசையில் அடுக்கப்பட்டிருந்தன. சரியான வரிசையில் தொட்டால் மட்டுமே பாதை திறக்கும். சூர்யாவின் திசைகாட்டி ஒரு குறிப்பிட்ட கல்லை நோக்கி லேசாக ஒளிர்கிறது. அவன் தனது புத்திசாலித்தனத்தையும் திசைகாட்டியின் உதவியையும் கொண்டு புதிரை தீர்க்கிறான். புதிர்கற்களின் பாதையை தாண்டிய பிறகு சூர்யா 2 மலை உச்சிகளை இணைக்கும் ஒரு பழமையான தொங்கும் கயிறு பாலத்தை எதிர்கொள்கிறான். கீழே ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. பாலம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சூர்யா ஆரம்பத்தில் சிறிது தயங்கினாலும் தனது இலக்கை மனதில் கொண்டு தைரியமாக அந்த பாலத்தை கடக்கத் தொடங்குகிறான். அவனது திசைகாட்டி அவன் முன்னோக்கிச் செல்லும்படி மெதுவாக ஒளிர்கிறது. தொங்கும் பாலத்தை கடந்த பிறகு சூர்யா ஒரு அற்புதமான மாயப்பூந்தோட்டத்தை அடைகிறான். அங்கு வழக்கத்திற்கு மாறான நிறங்களிலும் வடிவங்களிலும் பூக்கள் பூத்திருக்கின்றன. இந்த பூக்களிலிருந்து வரும் நறுமணம் மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஆனால் இந்த நறுமணம் ஒரு மயக்கத்தையும் ஏற்படுத்தும். பாதைக்கு நடுவே ஒரு பிரகாசமான ஊதா நிற பூ சூர்யாவை ஈர்க்கிறது. அவன் அதன் அருகே செல்லும்போது திசைகாட்டி மெதுவாக அதிர்ந்து ஏதோ ஒரு மர்மம் அங்கு மறைந்திருப்பதை உணர்த்துகிறது. மாயப்பூந்தோட்டத்தின் மயக்கத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு சூர்யா ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியை அடைகிறான். அதன் நீர் பளபளவென்று கீழே பாய்ந்து கொண்டிருக்கிறது. திசைகாட்டி நீர்வீழ்ச்சியின் பின்னால் ஏதோ ஒன்று மறைந்திருப்பதை உணர்த்துகிறது. சூர்யா தைரியமாக நீர்வீழ்ச்சிக்குள் நுழைகிறான். அங்கே ஒரு சிறிய ரகசிய பாதை வெளிப்படுகிறது. அந்த பாதை மேலும் மலை உச்சிக்குச் செல்கிறது. நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் உள்ள ரகசிய பாதை வழியாகச் சென்ற சூர்யா ஒரு படிக குகைக்குள் நுழைகிறான். இந்த குகையின் சுவர்கள் முழுவதும் பல்வேறு நிறங்களில் ஒளிரும் படிகங்களால் ஆனவை. உள்ளே பாதையை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். தவறான பாதையில் சென்றால் தடுமாறி விடுவான். சூர்யாவின் திசைகாட்டி ஒரு குறிப்பிட்ட படிகத்தை நோக்கி மிக தெளிவாக ஒளிர்கிறது. அதுதான் சரியான பாதை என்பதை உணர்ந்து அவன் அந்த குகை வழியே முன்னேறுகிறான். இந்த படிகங்களின் ஒளி அவனது பயணத்திற்கு ஒரு மாயாஜால அழகை கூட்டுகிறது.